ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. இது யாரோட நாமாவளின்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நாமாவளி. அவர் சொன்ன பகவத்கீதையை பற்றி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னு இதை எடுத்து நான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ பகவத்கீதையில் வர்ற சாப்டர் 18 சாப்டரோட பேர் தான் ஐயப்பன் கோவிலில் இருக்கிற 18 தங்கப்படிக்கட்டோட ஒவ்வொரு பேரும் அந்த சாப்டரோட பேர் தான். இதில் இருந்தே இதனோட பெருமை என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த பகவத்கீதை கிருஷ்ண பரமாத்மா அவரோட வாயாலேயே அர்ஜுனனுக்கு மகாபாரத போர் நடக்கிறச்ச சொன்னது. இந்த மகாபாரத போர் வந்த கதை என்னன்னா, அஸ்தினாபுரங்கிற ஒரு ராஜ்யம், அதுக்கு திருதராஷ்டிரன் பாண்டுங்கிற 2 பிரதர்ஸ். திருதராஷ்டிரோட குழந்தைங்க பேர் கௌரவர்கள், பாண்டுவோட குழந்தைங்க பேர் பாண்டவர்கள். பாண்டவர்கள் 5 பேர், கௌரவர்கள் 100 பேர். துரியோதனன் முதல் குழந்தை அவங்களுக்கு, திருதராஷ்டிரருக்கு. பாண்டுவோட குழந்தைங்க 5 பேரோட பேரை சொல்கிறேன். அவங்க 5 பேர் தர்மர், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன். இவங்க எல்லாம் ஒரே இடத்துல ஒத்துமையாக இருந்துகிட்ருக்காங்க. துரியோதனுடைய மாமா சகுனியோட சூழ்ச்சியால் இவங்களுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே துரியோதனனுக்கு அந்த பாண்டவர்கள் பேரை விரோதம் வந்துக்கிட்டே இருக்குது. பெரியவங்க ஆனவுடனே பெரிய சண்டையாக வருது. இந்த சண்டை நடக்கிற இடம்தான் மகாபாரத கதையே. அதில் வர்ற ஒரு பாட்டு தான் பகவத்கீதை. அதை பற்றி இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு அத்தியாயம் அர்ஜுனன் விஷாத யோகம். இதுதான் இதனோட பேர். நான் இந்த பேரை ஒரு அத்தியாயத்தில் சொல்கிறச்ச நீங்கள் கற்பனையில் ஐயப்பன் கோயிலில் கீழே இருக்கிற முதல் தங்கப்படி அர்ஜுனன் விஷாத யோகம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சி கும்பிட்டுக்கோங்க. அப்புறம் அர்ஜுனன் விஷாத யோகம், அர்ஜுனன் பேர். விஷாதங்கிறது சோகம். சோகம்னா என்ன? டல்லாக இருக்கிறது. யோகம்னா என்ன? அதிர்ஷ்டம். நாம் என்ன சொல்லுவோம்? எல்லாத்துக்குமே அதிர்ஷ்டம் வேணும், யோகம் வேணும், அதுதானே சொல்கிறோம். அப்போ இந்த பகவத்கீதையில் இருக்கிற 18 சாப்டருமே நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது தான். சண்டை நடக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு அர்ஜுனன் விஷாத யோகத்தில் என்ன நடக்குதுன்னா, எதிரில் நிற்கிறவங்க துரியோதனன் பட இவங்க பார்க்குறாரு அர்ஜுனன், என்னடா இதில் இருக்கிறவங்கெல்லாம் நம்ம தாத்தா குரு துரோணாச்சார், கிருபாச்சாரியார், அவங்க அண்ணன் தம்பிங்க, சொந்தக்காரங்க, மாமா மச்சானுங்க, மாமாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொந்தக்காரங்களாக நிற்கிறாங்க. அவங்க கூட எப்படி சண்டை போடுறது அப்படின்னு அர்ஜுனன் யோசிச்சுக்கிட்டு சோகமாக போய் உக்காடுறாரு. சண்டை எப்படா போடுறதுன்ட்டு. அப்போ பகவான் கிருஷ்ணர் போய், என்னப்பா அர்ஜுனா, சண்டை போடுற நேரத்தில் இப்படி உக்காந்துட்ட, எழுந்து சண்டை போடுப்பான்றச்ச, எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு இதை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. பயப்படக்கூடாது. உன் நாட்டோட மக்கள் நன்மைக்காக நீ என்ன செய்யணும்னா, அவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சு நீ அவங்களெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கணும். அதுதான் ஒரு ராஜாவோட கடமை. அதனால் நீ சண்டை போட்டு தான் ஆகணும்ப்பா. அதனால் நீ எழுந்திரிச்சு சண்டை போடுப்பா அப்படின்னு ரொம்ப சமாதானமாக சொல்கிறாரு. அவரை மனசை தேத்துறாரு. இந்த மாதிரியெல்லாம் அவரை சமாதானப்படுத்தி சண்டை போட அழைச்சிக்கிட்டு வராரு. இதுதான் அர்ஜுனன் விஷாத யோகங்கிற சாப்டரோட மீனிங். இனி அடுத்த பதிவில் 2வது சாப்டர் பார்க்கலாம். ஓம் தத் சத். இந்த ஓம் தத் சத்தை நான் சொல்கிறச்ச நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். இதனோட மீனிங் வர்றச்ச நான் இதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ.